ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அப்போ இந்த தயவை குறித்து நான் என்ன செய்து கொண்டிருந்தேன், பைபிளில் நிறைய இடங்களில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த தயவை குறித்து என்னுடைய பழைய நான் எடுத்த நோட்ஸுகள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது, நிறைய புத்தகங்களை நான் பார்க்கும் பொழுது இந்த தயவை குறித்து நான் நிறைய காரியங்களை நேற்றிரவு நான் இருந்து கற்றுக்கொண்டேன். அப்போ இன்றைக்கு இந்த காரியம், இந்த தயவை குறித்து இன்றைக்கு இந்த போதனை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் தாக்கத்தை செலுத்தும்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தயவும் கிருபையும் கிட்டத்தட்ட உண்டு. தயவும் கிருபையும் கிட்டத்தட்ட உண்டு. கிருபை என்றாலே என்னண்டா, தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற தயவு தான் கிருபை. தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற தயவு தான் கிருபை. இன்றைக்கு நாங்கள் ஆபிரகாமை பார்க்குறோம், ஈசாக்கை பார்க்குறோம், யாக்கோப்பை பார்க்குறோம். தேவன் இவர்களை உயர்த்தணும்ன்ற எந்த அவசியமுமே இல்லை. அதே போல் நம்மளையும் தேவன் கண்ணோக்கி பார்க்கணும், நம்மளை உயர்த்தணும், ஆசீர்வதிக்கணும்ன்ற அவருக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மேல கிருபை வைத்து, நம்மேல தயவு வைத்து அவர் இவ்வளவா நம்மளை நடத்துகிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் நம்மளை எப்படியெல்லாம் நடத்துகிறாருன்னு நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் நினைக்கும் பொழுது, நாங்கள் இன்றைக்கு ஒரு பாடலை பாடணும். நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை, பூரண வார்த்தையே இல்லை. இன்னொரு பாடலை பாடுறாரு, அதுதான் கிருபை. இந்த கிருபை என்னை உயர்த்தி வைத்ததே, இந்த கிருபை என்னை பாட வைத்ததே. அப்போ அந்த கடைசி அந்த பாடலை முடிக்கும்போது சொல்கிறாரு, அவர் தான் கிருபை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கிருபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இன்றைக்கு கிருபையும் தயவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்போ இன்றைக்கு நாங்கள் எதனால் வாழ்கிறோம்ன்றா, அவருடைய தயவினால் வாழ்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழ்கிறோம். அப்போ இன்றைக்கு நான் பேச போகிறேன், இந்த பூமியில் நாங்கள் வாழணும்ன்றா நமக்கு ஆண்டவருடைய தயவும் தேவை, மனுஷனுடைய தயவும் தேவை. ஆண்டவருடைய தயவும் தேவை, மனுஷனுடைய தயவும் தேவை. இயேசுவை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவர் சிறு வயதில் வளரும் போது அவர் ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் மனுஷ தயவிலும் நாளுக்கு நாள் என்ன செய்தாராம்? விருத்தி அடைந்தாராம், வளர்ச்சி அடைந்து கொண்டே போனாராம், மனுஷ தயவிலையும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தேவைப்பட்டது? மனுஷ தயவு தேவைப்பட்டது. நிறைய நேரத்தில் நாங்கள் நினச்சிடுறோம், நாங்கள் கிறிஸ்தவங்களாக வந்துட்டால் நமக்கு மனுஷங்களே தேவையில்லை, நம்ம கர்த்தர் மட்டும் போதும். இல்லை, வேதம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லவே கிடையாது. வேதம் என்ன சொல்லுதுண்டா, இந்த பூமியில் தேவன் மனிதர்களோடு தான் நம்மளை வாழ வைத்திருக்கிறாரு. பாருங்கள், நம்மளை ஒரு உப்பா ஒளியாக வாழும்படிக்கு தேவன் அழைத்திருக்கிறாரு. ஒரு உப்பு வந்து சோறுக்குள்ளே போனாதான் அதனுடைய சாரத்தை வெளிப்படுத்த முடியும். அதே போல் நாங்கள் இந்த உலகத்துக்குள்ளே இருந்தால் தான் நம்மளால் எழுந்து பிரகாசிக்க முடியும். தேவன் நம்மளை இந்த உலகத்தில் ஏன் நம்மளை வைத்திருக்கிறாருன்னா, கெரிய செத்து பரலோகம் வர்றதுக்கு இல்லை, இந்த உலகத்தில் நாங்கள் எழுந்து பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும், ஒளி வீசுகிற விளக்காக இருக்கணும், ஒளி வீசுகிறவங்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு தாக்கத்தை செலுத்தணும். மற்ற ஜனங்களுக்குள்ளே இருக்கிற அக்கிரமங்கள் நமக்குள்ளே வரக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை பற்றினதான வெளிப்பாடு மற்ற ஜனங்களுக்குள்ளே பரவி பாயணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ தேவன் நம்மை கொண்டு நிறைய காரியங்களை செய்ய சித்தமாக இருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னுக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு காரியத்தை பேசிக்கொண்டே இருந்தேன். நம்ம சாதாரணமாக வாழ்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் தேவையில்லை, பைபிள் தேவையில்லை. நம்ம சாதாரணமாக என்ன செய்கிறது, நல்ல ஒரு சாதாரணமான வீட்டில் இருக்கிறதுக்கு, சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நமக்கு இப்படிப்பட்ட போதனைகள் தேவையே இல்லை. ஏன்னா மற்ற ஜனங்களை பார்க்குறோம், அவங்களும் என்ன செய்கிறாங்க, 3 வேளை சாப்பிட்றாங்க, வேலைக்கு போகிறாங்க, வர்றாங்க, சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழணுமா இருந்தால் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவை, அவருடைய வார்த்தை தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மாற்கு 16வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே. அந்த அடுத்தவங்க வாசிங்க, மாற்கு 16:17. மாற்கு 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை திரட்டுவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ரைட். அப்போ பாருங்க, இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. இன்னைக்கு நாங்களே பயந்து கொண்டு இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட தெளிவாக சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. இதெல்லாவற்றை நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யணும். வெறும் பாஸ்டர் மட்டும் செய்யக்கூடாது, வெறும் தீர்க்கதரிசிகள் மட்டும் செய்யக்கூடாது.
நம்ம ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட வல்லமை உள்ளவங்களா இருக்கணும். நாங்க பிணியாளிகள் மேல நாங்க கைகளை வச்சு ஜெபிக்கணும், சர்ப்பங்களை எடுக்கணும், சர்ப்பத்தை பார்த்து பயப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அதெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட தைரியம் நமக்கு எங்கேருந்து வருமெண்டா, நாங்க ஆண்டவரை எவ்வளவு முழு நிச்சயமா விசுவாசிக்கிறோமோ, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமோ, கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை தந்திருக்கிறாரு, இந்த அதிகாரத்தை கொண்டு என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நாங்க எப்ப செயற்படுறோமோ, கர்த்தர் அப்ப நமக்கு பின்னாக இருந்து தாவீது கோலியாத்தை மேற்கொள்றதுக்கு எப்படி வல்லமையை கொடுத்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில வருகிற பெரிய பெரிய கோலியாத்துக்களை, பெரிய பெரிய மலைகளை, பெரிய பெரிய கேதுரு மரங்களை, பெரிய பெரிய ராட்சதர்களை மேற்கொள்ளுகிற வல்லமையை தேவன் நமக்கு தருவார். தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வேதம் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த கிரியைகளையும் செய்வார்கள், அதை பார்க்கிலும் மேலானவைகளையும் பெரியவைகளையும் செய்வார்கள். ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு, நீங்க என்னை விசுவாசிப்பீங்கன்றா நான் என்னத்தை அந்த உலகத்துல 3.5 வருஷம் ஊழியம் செய்யும் போது செய்தனும் அதையும் நீங்க செய்வீங்க, அதை பார்க்கிலும் மேலான காரியங்களையும் செய்வீங்க. ஏசு என்னென்னலாம் செய்தாரு? மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார், ஜவீருவினுடைய மகளை உயிரோடு எழுப்பினார். நாங்கள் நிறைய காரியங்களை பார்க்கிறோம். காற்றையும் கடலையும் அடக்கினார், தண்ணீர் மேல நடந்தார், 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு உணவளித்தார். அப்போ இல்லாதவர்களை போஷித்தார், பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறார், கை சூம்பினவனுடைய கையை முளைக்கும்படி செய்தார். அப்போ பாருங்க, அந்த பல வருடங்களாக அந்த ஒரு நதிக்கு பக்கத்தில் படுத்திருந்தவனை அவனை உயிரோடு என்ன செய்ய, அவனை எழும்பி நடக்க பண்றாரு. அந்த 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீனுடைய வாழ்க்கையில ஒரு சுகத்தை கொடுக்கிறாரு. அப்ப எதனால அந்த இப்படிப்பட்ட நன்மைகள் எப்படி கிடைச்சதுண்டா, அவரை அவங்கெல்லாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசிக்கிற நபர்களுக்கு தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்தார். அப்ப இன்றைக்கு நம்மளாலையும் அவரை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நம்மளாலையும் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். பேதுரு கடலின் மேல நடந்து போகும் பொழுது திடீரென்று அவன் ஆண்டவரை பார்த்து கொண்டு நடந்தவன் கடலை பார்க்க துவங்கிட்டான், விழுந்து போகிறான். ஆண்டவர் அவனை தூக்கி எடுக்கிறாரு. அற்ப விசுவாசம் என்று சொல்லி என்ன செய்யறாரு, கடிந்து கொள்றாரு. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தில் நாங்கள் என்ன செஞ்சிடறோம், விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போயிடுறோம். எபிரேயர் 10:38-39 சொல்லுது, நாங்கள் விசுவாசத்தை விட்டு பின்வாங்க கூடாது. விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போனோமா இருந்தால் நாங்கள் என்ன செய்வோமா, பெரியான ஒரு கேடான காரியத்துக்குள்ளே போயிடுவோம், நம்முடைய வாழ்க்கையை அழிவுக்குள்ளே போயிடும். அப்போ நாங்கள் அப்படிப்பட்டவங்களாக இருக்கக்கூடாது. இங்கே நாங்கள் ஆதியாகமம் 39 அதான் பார்க்குறோம். யோசேப்பினுடைய மற்ற சகோதரர்கள் 10 சகோதரர்களையும் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோப்பு யோசேப்பை வளர்த்தது போல தான் வளர்த்திருப்பான். யோசேப்புக்கு ஆண்டவரை குறித்து எப்படி சொல்லி கொடுத்தானோ அதே போலதான் மற்ற பிள்ளைகளுக்கும் அந்த 10 பேருக்கும் சொல்லி கொடுத்திருப்பான். ஆனா அந்த 10 பேரும் அந்த வார்த்தைகளை கேட்டும் அவங்க விசுவாசிக்கல. ஆனா யோசேப்பு சிறு வயதுல இருந்தே அவன் அதை என்ன செய்தான், கவனமா கேட்டான், அதை கவனமா கேட்டுக்கொண்டே இருந்தான். தகப்பனும் தாயும் தனக்கு போதித்ததை அவன் அலட்சியமா எண்ணல. கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை, ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையை, ஈசாக்குக்கு கொடுத்த வார்த்தையை, யாக்கோப்புக்கு கொடுத்த வார்த்தையை யாக்கோப்பு தன்னுடைய 11 பிள்ளைகளுக்கும் போதித்து கொண்டிருக்கும் போது இந்த யோசேப்பு மற்றவங்க 10 பேர் கேட்கிறத காட்டிலும் இவன் கவனமா கேட்டுக்கொண்டே இருந்தான். அப்ப பாருங்க, ஆண்டவர் அவனை தெரிவு செய்யறாருண்டா அவன் வார்த்தை மேல விசுவாசம் உள்ளவனா இருந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு உங்களோட வீட்டுல நிறைய பிள்ளைகள் இருக்கலாம், உங்களோட வீட்டுல நீங்களும் நிறைய பேர் சேர்ச்சுக்கு வரலாம். நாங்கள் எபிரேயரில் வாசித்தோம், 4வது அதிகாரம் 1-2-3 கடந்த 2-3 கிழமையை பார்த்துட்டு வர்றோம். சேர்ச்சுக்கு வர்ற எல்லாருக்கும் மாற்றங்கள் நடக்காது, எல்லாரையும் ஆசீர்வாதமாக வாழ முடியாது. எல்லாரும் நான் அடிக்கடி சொல்றது, நான் போதிக்கிற போதனைகள் எல்லாருக்கும் உரியதல்ல. யார் இந்த போதனைகளை ஏற்றுக்கொள்றாங்களோ, யார் அந்த போதனைகளை விசுவாசிக்கிறாங்களோ, கர்த்தர் நிச்சயமா இந்த போதனையின்படி எனக்கு செய்வார், நிச்சயமா செய்வார் என்று பொறுமையா காத்திருக்காங்களோ, அவங்க விசுவாசித்தபடி நிச்சயம் அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த போதனைகளை நீங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நீங்க பொறுமையா இருங்க, தொடர்ந்து விசுவாசத்தோடு இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். லாசருடைய சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதே வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தரை தொடர்ந்து விசுவாசிங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, அவர் சொன்னதை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப பாருங்க என்ன வித்தியாசம்டா, இங்க யோசேப்பின் மேல கர்த்தருடைய தயவு எதனால கிடைக்குது? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தயவு வேண்டுமா?
அப்போ எப்படி அந்த தயவை நாங்கள் பெற்றுக்கொள்றதுண்டா, நம்முடைய முயற்சியினால் அல்ல, நாங்கள் அவருடைய வார்த்தையை பற்றும் விசுவாசத்தினால. நாங்கள் அவருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டு அதை விசுவாசிக்கணும். என வேதத்தில் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். யோசேப்பு தேவன் மேல விசுவாசம் உள்ளவனா இருந்தான். கர்த்தர் தன்னுடைய தகப்பன் தாய்க்கு சொன்னதை குறித்து அவன் விசுவாசம் உள்ளவனா இருந்தான். கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனத்தின் மேல அவனுடைய தகப்பன் தாய் கூட விசுவாசமா இல்லை. ஆனா கர்த்தர் எனக்கு சொன்னதை நிச்சயமா செய்வார், எனக்கு காட்டின சொப்பனத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார், எனக்கு தந்த தரிசனத்தை நிச்சயமா நிறைவேற்றுவார் என்று அவன் என்ன செய்தான், அந்த சொப்பனத்தை கொடுத்த கர்த்தர் மேல பற்றுதலா இருந்தான். அப்ப அவன் என்ன நினைக்கிறான், இந்த சொப்பனத்தை கொடுத்தவர் என்னோட கூட இருக்கிறாரு, இந்த தரிசனத்தை கொடுத்தவர் என்னோட கூட இருக்கிறாரு, அவர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த தரிசனத்தை என்னோடு கூட இருந்து அந்த தரிசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார், அந்த தரிசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில வெற்றியடைய செய்வார், அந்த தரிசனத்தின்படி என்னை உயர்த்துவார், அந்த தரிசனத்தின்படி என்னுடைய சகோதரர்கள் என் பாதத்தடியில வந்து வணங்குறபடி செய்வார் என்று அவன் தொடர்ந்து கர்த்தரை நம்பிக்கொண்டே இருந்தான், கர்த்தரை விசுவாசித்து கொண்டே இருந்தான், கர்த்தருடைய வார்த்தை மேல அளவுக்கு அதிகமான பிரியமுள்ளவனா இருந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நீங்களும் அப்படிப்பட்டவங்களா தான் இருக்கணும். யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் போயிட்டு 2 சொப்பனத்தை சொல்றாரு, 2 தரிசனத்தை கொடுக்கிறாரு. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். அவன் போயிட்டு அதை தாய் தகப்பன் சொல்றாங்க. சொல்லும் பொழுது அவங்க அதை என்ன செய்யறாங்க, கடிந்து கொள்றாங்க. அதை போயிட்டு சகோதரர்கிட்ட சொல்லும் போது அவங்க பொறாமப்படுறாங்க. இன்னைக்கு அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எனக்கு இதை செய்வாரு அதை செய்வார் என்று சொல்லும் பொழுது அநேக ஜனங்கள் நம்மளை குறித்து கேலி கிண்டல் பண்றாங்க. இன்றைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட நான் போதிக்கிற போதனையை பார்க்கும்போது அவர் என்ன இவ்வளவு இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு, ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்வாரா, நிறைய நேரத்தில் குறை தான் பேசுவாங்க. இப்படிப்பட்ட போதனைகளை கேட்குற நிறைய ஜனங்கள் குறை தான் பேசுவாங்க. நீங்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி பாருங்களேன், நல்ல விசுவாசிக்கிறீங்க பிரதர் கேட்க மாட்டாங்க. முன்னால் மூஞ்சிக்கு முன்னுக்கு உங்களை பாராட்டினாலும் முதுகுக்கு பின்னுக்கு உங்களை பற்றி நிறைய குறைகளை சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் கணக்கே எடுக்காதீங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ தொடர்ந்து அதையே நோக்கி பாருங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த போதனைகளை கேட்டு நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. நம்ம அதை நோக்கி பார்த்து கொண்டிருப்போமா இருந்தா நம்மளால ஓடி முடிக்க வேண்டிய பாதையை அதை அடைய முடியாது. ஆனால் நாங்கள் அதை பார்க்காம, குறை சொல்லுகிற கல்லறிகிற மனிதர்களை பார்க்காம நம்மளை கரை சேர்க்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதை நான் உங்களுக்கு சொல்ற காரியம். நிறைய பேர் உங்களை நோக்கி கல்லறிவாங்க, அதை நோக்கி பார்க்காதீங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தகப்பன் தாயும் கடிந்து கொள்றாங்க. சகோதரர் அவன் மேலே பொறாம கொண்டு அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து குழியில தள்ளுறாங்க. அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கடவுள் கொடுத்த சொப்பனத்தின் நிமித்தமே அவனை பகைக்கிறாங்களாம். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தின் நிமித்தமே நம்மளை நிறைய பேர் பகைப்பாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வெளிப்பாட்டின் நிமித்தமே நிறைய பேர் என்ன செய்வாங்க, நம்மளை பகைப்பாங்க, நம்மளை கீழே தள்ளுறதுக்கு பார்ப்பாங்க, நம்மளை குழியில தள்ளுறதுக்கு பார்ப்பாங்க, நம்முடைய வாயை கட்டி கீழே வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் நாங்கள் கர்த்தரை தொடர்ந்து நோக்கி பார்க்கும் பொழுது எந்த வாயாலையும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மளை குறை சொல்லுகிற நாவை கர்த்தர் அடைப்பார். அப்போ நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, எதை குறிச்சும் நீங்கள் யோசிக்காதீங்க, மனமடிவாகாதீங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் தயவு கிடைத்ததுக்கு ஒரு காரணம் என்னென்றா 21வது வசனத்தை பாருங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து, எல்லாம் சொல்லுவோமோ, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. அப்ப பாருங்க, ஏன் கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறாருண்டா, அவன் ஆண்டவர் சொன்ன சொப்பனத்தை, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவன் தன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்றான். அப்பா அம்மா கடிந்து கொண்டாலும் பரவாயில்ல, சகோதரர் என் மேல பொறாம கொண்டாலும் பரவாயில்ல, என்னைய பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. எங்களோட அப்பா அம்மா அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், இந்த சகோதரர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் முழு நிச்சயமாக நம்புகிறேன். ஏனென்றா இவர்களை காட்டிலும், என்னுடைய சகோதரர்களை காட்டிலும், என்னுடைய தாய் தகப்பனை காட்டிலும் என் தாய் தகப்பனையும் படைத்த கர்த்தர் பெரியவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு அதே போல தான் நான் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சபையின் ஊழியத்திலே நான் அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறாரு, நான் என்னத்தை பிரசங்கம் பண்ணணும்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. அப்போ யார் அதுக்கு எதிராக பேசினாலும் நான் கவலைப்பட போகிறதே கிடையாது. ஏனென்றா இந்த வெளிப்பாட்டை எனக்கு மனுஷன் தரலை. கலாத்தியர் 1:1 சொல்லுது, மனுஷனாலும் அல்ல
மனுஷன் மூலமாயும் அல்ல. எனக்கு இந்த வெளிப்பாட்டை இதை போதிக்கும்படிக்கு எந்த மனுஷனும் சொல்லலை. என்னை ஊழியத்துக்கு அழைத்தது எந்த மனுஷனும் கிடையாது. என்னை ஊழியத்தில் இன்றைக்கு கொண்டு வந்து நிறுத்தினவர் கர்த்தராக இருக்கிறார். அவர் என்ன நோக்கத்துக்காக என்னை இந்த ஊழியத்துக்குள்ளே கொண்டு வந்தாரோ அதை என்னையை கொண்டு அவர் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். யார் என்னோடு கூட இல்லாமல் போகலாம், கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அதே போல் தான் நீங்களும் சொல்லணும். அதே போல் நீங்கள் சொல்லணும் மட்டும் தான் நானும் விரும்புகிறேன். யார் என்னுடைய வாழ்க்கையில் என்னோடு கூட இல்லாமல் போகலாம், கர்த்தர் முடிவு பரியந்த என்னோடு கூட இருந்து நிச்சயமாக எனக்கு அவர் சொன்னதை செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? நாங்கள் வாய்களை திறந்து சொல்லுவோமா? கர்த்தர் என்னோடு கூட இருந்து எனக்கு சொன்னதை என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் செய்து முடிப்பார், நிச்சயம் செய்து முடிப்பார். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர், நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்னென்னலாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஒருவேளை வாக்கு பண்ணலை என்றால் நீங்கள் ஆண்டவரோட நேரங்களை செலவிடுங்க. ஆண்டவருடைய பாதத்திலிருந்து ஆண்டவரோட மணித்தியாலங்களை செலவிடுங்க. ஆண்டவர் சொல்லுவார், உங்களுடைய இருதயத்தில் விருப்பங்களை தருவார், உங்களுடைய இருதயத்தில் ஆசைகளை உண்டு பண்ணுவார், என்ன செய்ய வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு கற்று தருவார். அதை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய இருதயத்துக்குள்ளேயும் சொல்லுங்கள், உங்களுடைய வாயினாலும் அறிக்கை செய்யுங்க. எத்தனை மனுஷன் எதிர்த்தாலும், எத்தனை மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ளா விட்டாலும் கர்த்தர் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை அங்கீகரிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் செய்வார். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தரிசனத்தை கொடுத்த கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். அவன் மேலே கிருபை வைத்து அவன் என்ன செய்கிறார், மற்ற அதிகாரிகள் முன்பாக மற்ற ஜனங்கள் மத்தியில் அவனுக்கு தயவு கிடைக்கும்படி செய்கிறார். அப்போ நமக்கு முதலாவது ஆண்டருடைய தயவு முக்கியம், ஆண்டருடைய தயவு முக்கியம். ரெண்டாவது மனுஷ தயவு முக்கியம். இந்த பூமியில் நாங்கள் வாழணுமெண்டா அநேக மனுஷர்களோடு நாங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. அநேக மனுஷர்களை நாங்கள் அநேக தினங்களில் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், சபையில் கூட இருக்கலாம், எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் நமக்கு தயவு தேவை. இப்போ நீங்கள் ஐசி எடுக்கிறதுக்கு கொழும்புக்கு போனாலும் மனித உதவி இல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. நீங்கள் ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்றாலும் அங்கேயும் உங்களுக்கு சில மனிதர்களுடைய ஒத்தாசை தேவை, ஒரு மனுஷனுடைய அனுகூலம் தேவை. எனக்கு மனுஷனே தேவைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு குடும்பத்தை ஆண்டு உண்டு பண்ணி இருக்கிறாரு. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி நிச்சயமாக தேவை, ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் நிச்சயமாக தேவை, ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகள் நிச்சயமாக தேவை, பிள்ளைகளுக்கு நிச்சயமாக பெற்றோர்கள் தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருங்க ஆண்டவர் சொல்கிறாரு. ஒருவர் சிநேகியுங்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமத்தாதிருங்கள், சுமருங்கள் ஆண்டவர் சொல்கிறாருண்டா. நாங்கள் ஏனெண்டா மனிதனுடைய தயவு ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிகவும் முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு எனக்கு நீங்கள் மிகவும் முக்கியம், உங்களுக்கு நான் மிகவும் முக்கியம், இதில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்கள், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு முக்கியம், நீங்கள் எனக்கு முக்கியம். அது அம்மாவாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், நீங்கள் எனக்கு. அங்கே பின்னிக்கு இருக்கிற ரதியக்காவை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு முக்கியம்னு சொல்லுங்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாளில் அவங்க உங்களுக்கு பெரிய உதவி செய்வாங்க, நீங்களும் அவங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பீங்க. அந்த நேரத்தில் மற்றாக்கள் இல்லாமல் இருக்கலாம், அந்த நேரத்தில் நீங்கள் இதை நினைவு கூர்ந்து அந்த உதவியை செய்யுங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது 40வது அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கண்டா அங்கே யோசேப்பு ஒருத்தனுக்கு நன்மை செய்கிறான். ஆனால் அவன் என்ன செய்யலை, பெரிய உயரத்துக்கு போகணுன்னு யோசேப்பை கணக்கே எடுக்கலை, யோசேப்பை நினைச்சே பார்க்கல. ஆனால் கர்த்தர் அங்கேயும் ஒருத்தனை அவனுக்காக வைத்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இன்றைக்கு நிறைய மனுஷர்கள் உங்களுக்கு தயவு பாராட்டாமல் போகலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டும்படிக்கு சில நபர்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சில அதிகாரிகளை வைத்திருக்கிறார். சரி, நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கிடைக்கும்படி செய்வார். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு தயவு கிடைக்கும், எங்கே போனாலும் தயவு கிடைக்கும். அப்போ நீங்கள் உண்மையாக வார்த்தைக்குள்ளே இருக்கும் பொழுது அது உயர்தரமானதாக இருக்கும். முதல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இடங்களுக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்காது. ஆனால் இந்த முறை போகும்போது கர்த்தர் நிறைய நபர்களை என்ன செய்கிறாரு, என் அண்டையில் கொண்டு வர்றாரு, அவங்க மூலமாக எனக்கு தயவு கிடைக்கும்படி செய்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் தயவு மிகவும் முக்கியம். இன்றைக்கு உங்களுடைய தொழிலையும் தயவு மிகவும் முக்கியம். உங்களுக்கு தயவு பாராட்டுகிற மனுஷர்கள் மிகவும் முக்கியம். வேதம் முழுவதும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த தயவை ஆண்டவர் கொடுக்கிறார், இந்த தயவை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். வேதவசனம் சொல்லுகிறது,
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அது இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கும் பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதில் நிறைய குடும்பங்கள் இருக்கிறது. 120 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணுறான், வெள்ளம் வரப்போகுது, எல்லாம் அந்த படகுக்கு வாங்க, எல்லாம் அவனை முட்டாள்னு சொல்கிறாங்க. இந்த மலை நாட்டில் எப்படா வெள்ளம் வரும், இது வரைக்கும் வெள்ளம் மழைன்ற ஒன்று பார்த்ததே இல்லை அப்படின்னா என்னென்று கூடி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நோவாவும் அவனுடைய குடும்பமும் அதை விசுவாசிக்கிறாங்க, மற்றவங்க விசுவாசிக்கவே இல்லை. அவங்க எல்லாம் அந்த 40 நாள் இரவும் பகலும் மழை பெஞ்சதில் மாண்டு போகிறாங்க. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போல நாங்கள் வாசிக்கிறோம் நெகேமியாவினுடைய வாழ்க்கையில், ரூத்தினுடைய வாழ்க்கையில். ரூத் என்ன செய்கிறாள்? அந்த ரூத்தினுடைய கணவன் இறந்து போகிறாங்க. அந்த நகோமி ஓர்பாலுடைய கணவன்மார் இறந்து போகிறாங்க. அப்போ ரூத் ஒரு காரியத்தை சொல்கிறாள், நகோமி ஒரு காரியத்தை சொல்கிறாள், இனி உனக்கு கட்டி வைக்கிறதுக்கு எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு வயசு போயிருச்சு, இனி நான் இன்னொருத்தனை திருமணம் முடித்து அவன் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு இல்லை, உனக்கும் வயசாகிரும். அப்போ நீ என்ன செய்? ஓர்பாலையும் ரூத்தையும் பார்த்து இந்த நகோமி சொல்கிறாள், நீ போயிட்டு என்ன செய், இன்னொரு திருமணத்தை முடி, நீ என்னைய விட்டு கடந்து போ, நான் இந்த தேசத்துக்கு போகிறேன்னு சொல்லும்பொழுது அந்த ஓர்பால் என்ன செய்கிறாள்? அவளுக்கு நன்றி செலுத்திட்டு கடந்து போயிடுறாள். ஆனால் ரூத் சொல்கிறாள், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்கிறாள். அவள் என்ன செய்கிறாள்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாள், விசுவாசிக்கிறாள். அந்த நகோமியோடு கூட அவன் என்ன செய்கிறாள்? நகோமியினுடைய தேசத்துக்கு போகிறாள். அங்கே போகும்பொழுது வீட்டினுடைய கஷ்டத்தை பார்த்து அவள் என்ன செய்கிறாள்? போவாசினுடைய நிலத்துக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாள். அங்கே வேதம் சொல்லுது, போவாசின் கண்களில் ரூத்துக்கு என்ன கிடைக்குதான்? தயவு கிடைக்குதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தயவு கிடைக்கிறதுனால அந்த ரூத்தும் பெரிய பணக்காரி ஆகிறாள், அந்த ரூத்தும் பெரிய எஜமாட்டி ஆகிறாள். தயவு இப்படிப்பட்ட உயர்வுகளை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா தரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இந்த பூமியில நாங்க வாழ்றதுக்கு நிச்சயமா நமக்கு தேவனுடைய தயவு அவசியம், அதுபோல மனுஷனுடைய தயவும் அவசியம். இந்த தயவு எப்படி நம்மளை நடத்தும்டா, இந்த தயவு என்ன செய்யும்டா, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்ம மேல தயவு உள்ளவராக இருப்பாரா இருந்தா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்மோடு கூட இருந்து நிச்சயமா நிறைவேற்றுவார், நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார். இதில் பாருங்க, 4வது 5வது வசனம், 3வது 4வது 5வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 39 3 4 5. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு ஜோசேப்பினிடத்தில் தயவு வைத்து. பாருங்க, போத்திபாருடைய கண்கள்லையும் தயவு கிடைக்குது. எதனால தயவு கிடைக்குது? எதனால தயவு கிடைக்குதுண்டா, ஜோசேப்பு அந்த தேசத்திலே வித்தியாசமானவனா இருக்கிறான். அவன் பாருங்க, அவன் இன்னொரு தேசத்திலிருந்து வந்தவன், அவனை கொண்டு வந்து மீதியானியர் இவனுடைய கையில விற்கிறாங்க. அவன் சொல்ல போனா அவன் கவலையா இருந்திருக்கணும், ஆனா அவனுக்கு ஒரு கவலையுமே இல்லை. அவன் ஏதோ ஒரு தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்கு வந்தாலும் அவன் கவலைப்படாம இந்த தேசத்தில் இருக்கிற எஜமான் கொடுத்ததை அவன் சந்தோஷமா செய்யறான், தனக்கு கொடுத்த வேலையை சந்தோஷமா செய்யறான். அவன் பாருங்க, கர்த்தர் ஜோசேப்போடு இருக்கிறாராம், அதை எஜமான் கண்டானாம். அப்ப பாருங்க, எஜமான் காண்ற அளவுக்கு அவன் சந்தோஷமா இருந்திருக்கிறான், கவலையாவே இல்லை. அவன் சந்தோஷமா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் அவன் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்றாரு. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரா இருந்தா, கர்த்தருடைய தயவு உங்க மேல இருக்குமா இருந்தா, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நோவா பேழையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவங்களோடு கூட இருக்கிறார். அந்த பேழை யாருக்கு அடையாளம்டா, கல்வாரி சிலுவைக்கு அடையாளமா இருக்குது. நான் கடந்த காலத்தில் உங்களுக்கு பேசியிருக்கிறேன் செவ்வாய்க்கிழமை. அந்த நோவாவினுடைய பேழை எதற்கு அடையாளம்? அந்த மரம் எதற்கு அடையாளம்? கொப்பேரின் மரத்தினால தான் அந்த பேழையை செய்கிறாங்க. அது எதற்கு அடையாளம்டா, சிலுவை மரத்துக்கு அடையாளமா இருக்குது. மோசையில கையில் இருக்கிற கோல் எதற்கு அடையாளம்டா, சிலுவை மரத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அதுக்கு அடையாளமா இன்னொரு வசனத்தை காட்டுறேன் பாருங்க. யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து. சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும். ரைட், மோசே என்ன செய்யறான்? ஒரு கோலின் மேல சர்ப்பத்தை வைத்து என்ன செய்யறான்? அதை உயர்த்துறான்.
அப்ப மோசேயினுடைய கோல் அந்த சிலுவைக்கு அடையாளம். அவர் சொல்றாரு, சர்ப்பமானது வனாந்திரத்திலே மோசேயினால் உயர்த்தப்பட்டது போல, தொடர்ந்து வாசிங்க, மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இயேசு கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்டார். அப்ப அந்த மரம், வேதம் முழுவதும் வருகிற அந்த சில மரங்கள் எதற்கு அடையாளம்? ஆதியாமத்திலேயும் நாங்கள் பார்க்குறோம். ஆதியாமத்தில் நிறைய இடங்களில் நாங்கள் பார்க்குறோம் அந்த மரம் வருது. யாத்ராமத்திலையும் பார்க்குறோம். ஆண்டவர் இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க கானானுக்கு போய்கொண்டிருக்கும் போது நாங்கள் பார்க்குறோம், ஒரு இடத்துல மாறாவின் நீர் என்ன செஞ்சிருச்சு, அங்கே மதுரமாக மாறிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு கொப்பை வெட்டி தண்ணியில் போடு, அது என்ன செய்யும், அந்த மதுரமான நீர் என்ன செய்யும், இனிப்பாக மாறும், நீ குடிக்கத்தக்க நீராக மாறும்னு சொல்லும் பொழுது அது அங்கே அவன் என்ன செய்யறான், அதை போடும் பொழுது அது குடிக்கத்தக்கதாக மாறுது. அங்கேயும் பாருங்கள், ஒரு கொப்பு, அங்கேயும் ஒரு மரம் தான் வருது. அப்போ இதெல்லாம் என்னத்துக்கு அடையாளம்ன்ற, கல்வாரி சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், இது கர்த்தருடைய தயவு. அந்த தயவு இப்போ பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செஞ்சும் அவங்க ஆண்டவரை குறித்து முறுமுறுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க, மோசேயை குறித்து முறுமுறுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. உண்மையாக அவங்களுடைய தகுதியின்படி பார்க்க போனால் அவங்கள ஆண்டவர் அழித்து தான் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் அவங்க மேலே கிருபை வைத்து, அவங்க மேலே தயவு வைத்து, தகுதி இல்லாத அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, அவங்கள ஆண்டவர் போஷிக்கிறாரு. அவங்களுக்கு மன்னாவை கொடுக்கிறாரு, அவங்களுக்கு காடைகளை கொடுக்கிறாரு, அவங்களுக்கு எரிகோவை கடக்க பண்ணுறாரு, செங்கடலை கடக்க பண்ணுறாரு, யோர்தானை கடக்க பண்ணுறாரு, அங்கே வருகிற எதிரிகள் எல்லாம் சங்காரம் பண்ணுறாரு. கர்த்தர் அவர்கள் நடு நின்று அவர்களுக்கு மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருக்கிறாரு. வனாந்திரத்தில் அவங்க செருப்பே போடாமல் போகிறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கால்கள் சுடாதபடிக்கு என்ன செய்கிறாரு, பகலில் எப்படி மேகஸ்தம்பமாகவும் இரவுல குளிராதபடிக்கு அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களை பாதுகாக்கிறாரு. அவங்கள பாதுகாத்த ஆண்டவர், விசுவாசிக்காத அவங்களுக்கே இவ்வளவு அனுக்கிரகம் செய்த ஆண்டவர் விசுவாசிக்கிற உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப பாருங்க, ஆண்டவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நன்மை செய்வார். அவர் உங்க மேல தயவுள்ளவராக இருக்கிறார். அந்த தயவினால தான் அநேக நேரத்தில் நாங்கள் பின்வாங்கி போனாலும், அநேக நேரங்களில் பலவீனப்பட்டு நாங்கள் ஆண்டவரை விட்டு சோர்ந்து போய் பலவீனப்பட்டு அசதியாக இருந்து பின்வாங்கி போனாலும் ஆண்டவர் தொடர்ந்து நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருடைய தயவு கிருபை இல்லாட்டி இன்றைக்கு நம்மளால் ஜீவனோடு இருக்க முடியாது. இன்றைக்கி நாங்கள் இருக்கிற நிலைமையில இருக்க முடியாது. நாங்கள் என்றைக்கோ அலைந்து போயிருப்போம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் நிற்பது நிர்மூலமாக அது இருக்கிறதும் அவருடைய கிருபையாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ பாருங்க, கர்த்தருடைய தயவு நம்மோடு இருக்குமா இருந்தா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்ம செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். அப்போ பாருங்க, நான் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இங்கேயும் சொல்லப்படுகிறது, அங்கே யோசேப்பு செய்கிற காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அப்ப கர்த்தருடைய தயவு உங்க மேல இருக்குமா இருந்தா நீங்க செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஊழியம் செய்வோமா இருந்தா அந்த ஊழியம் சாதாரணமான ஊழியமா இருக்காது. அது கர்த்தருடைய தயவினால் அது வெற்றிகரமான ஊழியமா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் இதை தொடர்ந்து அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறது. நான் ஞாயிற்றுக்கிழமையும் சொன்னேன், அந்த கூட்டத்தில் நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன், எனக்குள்ள சொல்லிக்கொண்டே இருந்தேன், என்னுடைய ஊழியமும் சாதாரணமான ஊழியமா இருக்காது. நான் அந்த மன்னார் பட்டணத்தில் இருக்கிற மற்ற ஊழியக்காரங்க செய்கிற விதமா நான் கொப்பி பண்ணி ஊழியம் செய்ய மாட்டேன். என்னுடைய ஊழியம் வித்தியாசமான ஊழியமா இருக்கும். ஏனென்ற கர்த்தர் என் மேல மிகுந்த கிருபையுள்ளவரா இருக்கிறார், கர்த்தர் என் மேல தயவுள்ளவரா இருக்கிறார். கர்த்தருடைய தயவுள்ள கரம் என்னுடைய ஊழியத்தின் மேல இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போல கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்களுடைய வேலையின் மேல் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பிள்ளைகளுடைய படிப்புல கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருக்கிறது. அவர் தாங்குவார். அவருடைய தயவுள்ள கரம் அந்த படிப்பை தாங்கும், உங்களை ஏந்தும், உங்களை சுமக்கும், உங்களை தப்புவிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களா நாங்கள் இருக்கணும். அவன் எகிப்தியனான தன் எஜமானுடைய வீட்டில இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்திலே தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும்
தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். கர்த்தருடைய தயவு என்ன செய்யும்? நம் ஒவ்வொருவரையும் உயர்த்தும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தருடைய தயவு, எல்லாம் சொல்லுவோமா? கர்த்தருடைய தயவு என்னை உயர்த்தும். திருப்பி சொல்லுவோமா? கர்த்தருடைய தயவு என்னை உயர்த்தும். உயர்த்தி விட்டு சும்மா இருக்காது. என்ன செய்யும்டா, யாவற்றையும், நிறைய ஆசீர்வாதங்களை, நிறைய பாருங்க, அதுல எஜமானுடைய ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் இவனுடைய கையில் ஒப்புவிக்குது. அப்ப தயவு என்ன செய்யும்? இதுவரைக்கும் நாங்க அனுபவித்திராத ஆசீர்வாதங்களை நம்முடைய கரங்களினால நாங்க அனுபவிக்கும்படி செய்யும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் இந்த ஊழியத்துக்குள்ள வர்றதுக்கு நான் எப்படி நினைத்து கொண்டிருந்தேன்? நான் ஞாயிற்றுக்கிழமையும் சொன்னேன், எப்படி நினைத்து கொண்டிருந்தேன், ஊழியத்துக்கு மட்டும் போயிடக்கூடாது. இந்த ஊழியத்துக்கு போயிட்டா கஷ்டம், பஞ்சம், பட்டினி, வியாதி, வறுமை, மற்ற நம்ம ஊழியம் செய்யும் போது விசுவாசிகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க, ஆனால் நம்ம என்ன செய்யணும்? கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கணும். அப்படிப்பட்ட நினைப்பு எனக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிது. ஆண்டவர் ஒரு வசனத்தை காட்டினார். சங்கீதம் 37 ஒரு வசனத்தை காட்டினாரு. கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முதலாவது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, நம்மளை கொண்டு ஜனங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இந்த இப்படிப்பட்ட சத்தியங்கள் என்னுடைய வாழ்க்கையில அது நிறைவேறாமல் இருக்குமா இருந்தால் நான் இதை போதிக்கவே மாட்டேன். ஆனால் இந்த சத்தியங்கள் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறதால தான் நான் தைரியமா போதிக்கிறேன். ஏனென்ற எனக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அற்புதங்களை செய்தவர் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யுது? தயவு என்ன செய்யுது? அவனை உயர்த்துறது மட்டுமில்லை, என்ன செய்து இதுவரைக்கும் அவன் அனுபவித்திராத ஆசீர்வாதங்களை அவனுடைய கையில கொண்டு வந்து வைக்குது. அப்ப தேவனுடைய தயவு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து தரும். உங்களுடைய கரங்கள்ல கொண்டு வந்து தரும். உங்களுடைய பாத படியில கொண்டு வந்து தரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது முதலாவது கையில கொண்டு வந்து தருது. அதுக்கப்புறம் நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எவ்விதமா ஜோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுத்தாரோ, தரிசனத்தை கொடுத்தாரோ, அந்த சொப்பனத்தை நிறைவேற்றுகிறார். ஜோசேப்புடைய 10 சகோதரர்களும் அவருடைய பாதப்படியில வந்து விடுறாங்க. வடியா நீங்க அவதானிக்கணும். அவனுடைய 12வது சகோதரனான பெஞ்சமின் பாதப்படியில வரல. ஏனடா ஆண்டவர் அந்த ஜோசேப்புக்கு அந்த சொப்பனத்தை கொடுக்கும் பொழுது அவன் பிறக்கவே இல்லை. ஆனா இங்க பார்க்கிறோம், ஜோசேப்பினுடைய பாதப்படியில வந்து விழுறான். பாதப்படியில வந்து அந்த 10 பேரும் விழுறாங்க அந்த சொப்பனத்தின் அடிப்படையில. அதே போலதான் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு எதிராக இருக்கிற நபர்கள் உங்களுடைய காலடியில வந்து கிடப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. இது மனுஷனுடைய, அதான் திருப்பியும் சொல்றேன், இன்னைக்கு நான் போதிக்கிற சத்தியங்கள் மனுஷனால் உண்டானது அல்ல, மனுஷனுடைய கற்பனை அல்ல, மனுஷனுடைய சிந்தனைகள் அல்ல. இது வேத வசனம் போதிக்கிற சத்தியமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைய பேர் நினைக்கிறாங்க, இன்றைக்கு நான் இந்த 4-5 கிழமையா நான் என்னத்தை போதிக்கிறேன்? ஏழ்மையிலிருந்து விடுதலை பெறணும், தரித்திரத்திலிருந்து விடுதலை பெறணும், வறுமையிலிருந்து விடுதலை பெறணும். இது கடந்த நாட்களில் நாங்கள் அதிகமாக கேட்டிருக்கவே மாட்டோம். ஏனென்றால் நம்ம என்ன நினைச்சு கொண்டிருந்தோம்? சுவிசேஷம்ன்றா என்ன? நாங்கள் போயிட்டு நீ இன்றைக்கு மரித்தால் எங்கே போவாய், கெரிய ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளு, கெரிய பரலோகத்துக்கு போகலாம், அதைத்தான் போயிச்சு கொண்டிருந்தாங்க. பூமியில நீ எப்படி வாழலாம்னு போதிக்கவே கிடையாது. இந்த பூமியை ஆண்டவர் உனக்காகத்தான் உண்டாக்கி இருக்கிறாரு. நீ ஆளும்படிக்கு தான் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரு. ஆதாம் ஆளும்படிக்குத்தான், ஆதாமும் மேவாலும் சேர்ந்து பூமியை ஆளும்படிக்கு, ஆண்டு கொள்ளும்படிக்கு தான் ஆண்டவர் இந்த அழகான பூமியை உண்டாக்கினார், அந்த அழகான ஏதேனை உண்டாக்கினார். ஆனா ஆதாமினுடைய கீழ்ப்படியாம என்ன செஞ்சது? ஆதாம பாவி ஆக்கிச்சு. ரோமர் 10வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது. ரோமர் 5வது அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனம். ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே, அந்த வசனம் அப்படி ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அதாவது ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்களாம். இதுக்கு முன்னுக்கு நம்ம பாவிகளா இருந்தோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு முன்னுக்கு, கல்வாரி சிலுவையை நாங்கள் விசுவாசிக்கிறதுக்கு முன்னுக்கு நானும் நீங்களும் பாவிகளாக தான் இருந்தோம். ஆனால் எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார், அதை நாங்கள் எப்போ விசுவாசித்தோமோ அன்றிலிருந்து நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாவிகளாக இருந்த நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அதே போல வறுமையிலேயும் தரித்திரத்திலேயும் இருந்த நாங்கள் 2 Corinthians 8:9 அடிப்படையில் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கப்பட்டோம். அதே போல வியாதியிலையும் வேதனையிலையும் பலவீனத்திலையும் இருந்த நாங்கள் தேவனுடைய அந்த வெளிப்பாட்டினால் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். எப்படி ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டோம்? கல்வாரி சிலுவையில் அவர் நம்முடைய பலவீனங்களை சுமந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போல நமக்கு வர வேண்டிய சாபத்தை அவர் சுமந்து கொண்டார். கலாத்தியர் 3:13-14 சொல்லுது, நம்முடைய சாபங்களை அவர் கல்வாரி மரத்தில் சுமந்து கொண்டாரு. அவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு தந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாங்கள் போயிட்டு ஆசீர்வாதத்தை கேட்டோமா? அவர் நமக்கு தந்தார். ஆபிரகாம் போயிட்டு ஆசீர்வாதத்தை கேட்டானா? அவர் அழைத்து அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆதாமேவாளை உருவாக்கி அவனை ஆசீர்வதித்தார். பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி ஆசீர்வதித்தார் என்று அங்கே 2வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கும் அப்படித்தான். நம்ம ஆசீர்வாதத்தை கேட்கல, நம்ம ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடலை. நம்ம ஆண்டவரை தேடுகிற பொழுது, நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ நிறைய நேரத்தில் இதை குறித்து கடந்த காலங்களில் போதிக்கப்படுகிறதே இல்லை, போதிக்கப்பட்டதே இல்லை. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த வெளிப்பாடு தந்து இந்த நாட்களிலுமா தொடர்ந்து போதிக்கும்படி செய்கிறார். எதனால் போதிக்கிறாருண்டா, நம்முடைய ஜனங்கள் வறுமையிலிருந்து வெளியே வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் அன்றைக்கு தொடர்ந்து திட்டமும் தெளிவாக பேசினேன். இன்றைக்கு நிறைய நபருடைய வாழ்க்கையில் வறுமை காரணமாகத்தான் ஒழுங்காக சர்ச்சுக்கே வர்றாங்க. இல்லை, வறுமை காரணமாகத்தான் என்ன செய்கிறாங்க? விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க, திருட்டில் ஈடுபடுறாங்க, கொலை செய்கிறாங்க, மற்றவனுடைய சொத்தை அபகரிக்கிறாங்க, மற்றவனுடைய காரியங்களில் கை வைக்கிறாங்க. அதே போல் நாங்கள் கடைசியாக பார்த்தோம், போதை வஸ்துக்களை கடத்துறாங்க. எதனால? வறுமையினால, பணம் இல்லாததுனால. பைபிள் சொல்லுது, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்று பிரசங்கி 10 சொல்லப்படுகிறது. அப்போ இதில் பாருங்க, கர்த்தருடைய தயவு நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து நம்முடைய கரத்தில் தரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, மற்றவனுடைய திருட தேவையில்லை, கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நான் அந்த விசுவாச அறிக்கைகளை பண்ணும் பொழுது நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க, நான் எப்படிப்பட்ட அறிக்கையை பண்ணுறேன்? கர்த்தர் செய்வார், அவன் தருவான், இவன் தருவான். அதை என்னுடைய ஒரு நாள் நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் அதை விசுவாசிக்கலை. யார் மூலமாவது அப்படி நம்ம அறிக்கை செய்யவே கூடாது, அறிக்கை செய்யவே கூடாது. கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் உயர்த்துவார். இந்த ஊழியம் கர்த்தரால உயரங்களுக்குள்ள கொண்டு போகப்படும். எந்த மனுஷனாலையும் அல்ல, கர்த்தரால, கர்த்தருடைய தயவினால. அதை நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் மனித தயவையும் உண்டு பண்ணுவார், மனித தயவையும் உண்டு பண்ணுவார். நம்ம இந்த ப்ரொஜெக்டருக்காக ஜெபம் பண்ணோம், ஆண்டவரை யார் மூலமாவது தாங்க. இல்லை, நான் ஒரு நாளும் ஜெபம் பண்ணது கிடையாது. மற்றாக்கள் ஜெபம் பண்ணாங்களோ தெரியலை, நான் ஒரு நாள் அப்படி ஜெபம் பண்ணதும் இல்லை, ஜெபம் பண்ண போகிறதும் இல்லை. நான் எப்படி ஜெபம் பண்ணேன்? கர்த்தர் தருவான்னு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் மனித தயவை உண்டு பண்ணார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்களும் யார் மூலமாவது வரணும்னு ஜெபம் பண்ணாதீங்க, கர்த்தர் தருவாருன்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுவார்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அப்ப தயவு நம்மளை நிச்சயமா உயர்த்தும். எல்லாம் சொல்லுவோமா? தயவு என்னை நிச்சயமாய் உயர்த்தும், என்னை நிச்சயமாய் வெற்றியடைய செய்யும், எதிரிகளை மேற்கொள்ள செய்யும், காரியங்களை கைகூடி வர பண்ணும். அப்ப பாருங்க, ஜோசேப்பினுடைய கையில என்ன வருது? அவனுடைய எஜமானுடைய சகல அதிகாரமும் வருது. அவனுடைய எஜமானுக்கு இருந்த எல்லாமே, அது வேதம் தெளிவா சொல்லுது, தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். யோசேப்பு தகுதியுள்ளவனா இருந்ததால ஒப்புவிக்கல, கர்த்தருடைய தயவு அவனோடு கூட இருந்தபடினால், கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால், கர்த்தர் என்ன செய்யறாரு? எஜமானுடைய கண்கள்ல தயவு உண்டு பண்ணி இதுவரைக்கும் அவன் அனுபவித்திராத ஆசீர்வாதங்களை, இதுவரைக்கும் அவன் பெற்றிராத அதிகாரத்தை அவனுடைய கையில கொடுக்கிறார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம யோசேப் இந்த பகுதியை எந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம்? எபிரேயர் 6:11. அதுல என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும்
நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொண்டவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. யோசேப்பு எப்படி இதை சுதந்திரித்து கொண்டான்? விசுவாசத்தினால சுதந்திரித்து கொண்டான், நீடிய பொறுமையினால சுதந்திரித்து கொண்டான். பாருங்க, இதுல யோசேப்பு அந்த போத்திபாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவன் போய் கேட்கல, போத்திபார் உங்களுடைய அதிகாரத்தில் என்ன எடுத்தாங்க, நான் பார்த்துக்கொள்றேன். அவன் கேட்கவே இல்லை. அது அவனை தேடி வர மாட்டேன், அவன் பொறுமையா இருந்தான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்துட்டாரு. என்ன சொப்பனம்? நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லிட்டாரு. அப்ப போத்திபார் வீட்டில் போயிட்டு கர்த்தர் என்னை உயர்த்துவார்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய அதிகாரத்தில் என்ன எடுத்தாங்கன்னு அவன் கேட்கல, அவன் பொறுமையா காத்திருக்கிறான். கர்த்தர் எனக்கு செய்வார், நான் போய் கேட்டு பெற்றுக்கொள்ள மாட்டேன், கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க போயிட்டு மனுஷன் கேட்டுக்கொண்டிருக்க தேவையில்லை, கர்த்தர் செய்வார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கி இருங்கள். நீங்க அடங்கி இருங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இருன்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க சும்மா இருங்க, அமைதியா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் அவர் உங்களுடைய கையில கொண்டு வந்து தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நம்ம போயிட்டு யார்கிட்டையும் எந்த உதவியும் கை நட்டி கேட்டுட்டு இருக்க தேவையில்லை. அதனாலதான் நம்ம தொடர்ந்து படிக்கிறோம், என்னை அவர் கையேந்த விட மாட்டாரு, என்னை அவர் தலகுனியவும் விட மாட்டாரு. அவரை நம்பி நம்ம வாழும் போது நம்மளை ஏமாற விட மாட்டாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் நம்மளை ஏமாற விட மாட்டார். அவர் நம்முடைய தலையை நிமிர பண்ணுவார். இன்னைக்கு நான் முதலாவது பாட்டு படித்தேன், தலை நிமிரச் செய்வார், நம்மளை உயர்த்தி வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, உம்முடைய தயவை இன்னும் எனக்கு தாருங்க, உம்முடைய கிருபையை இன்னும் எனக்கு தாருங்க. இந்த பூமியில உம்முடைய தயவு இல்லாமல் என்னால் வாழ முடியாது, உம்முடைய கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நான் நிற்பதும் உம்முடைய கிருபையினால தான் நிற்கிறேன், நான் நிலைத்திருக்கிறது உம்முடைய கிருபையினால, உம்முடைய தயவினால. அந்த தயவு எனக்கு இன்னும் தேவை. அவருடைய தயவு கிருபை இன்னும் நம்ம வாஞ்சித்து கொண்டே இருக்கணும். அவருடைய கிருபைக்காக நாங்கள் ஏங்கிக் கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, அதிகாலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியனவைகளா இருக்கிறதாம். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியதா இருக்குதாம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண் விழிக்கும் பொழுது அவருடைய கிருபையினால தான் நாங்கள் கண் விழிக்கிறோம். அந்த இன்றைக்கு நாங்கள் இந்த நாளில் முழுவதும் நாங்கள் நடத்தப்பட்டது அவருடைய கிருபையினால. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ நாங்கள் இன்னும் அதிகமாக என்ன செய்யணும்? ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நம்முடைய கிருபையை தாங்கப்பா, இன்னும் எனக்கு உடைய கிருபை தேவை. இந்த கிருபையை குறித்து நிறைய பாட்டு இருக்குது, ஃபாதர் எழுதியிருக்கிறாரு, நிறைய பாடல்கள் இருக்கிறாரு. அதை நம்ம இன்னொரு பாட்டை படிப்போம், உம்முடைய கிருபை வேண்டுமே, உம்முடைய கிருபை போதுமே, உம்முடைய கிருபை இல்லாமல் என்னால் ஒன்றுமே இல்லையே என்று பாடுறோம். அதே போல தயவு, பாரபட்சம் பார்க்காத தயவுன்னு பாடுறோம். தயவு என்ன செய்யாதான்? பாரபட்சமே பார்க்காதான். நீ பெரியவன் நீ சிறியவன் என்று பார்க்காது. யார் ஆண்டவர் விசுவாசிச்சாலும் அந்த தயவு அவனுக்கு நன்மையை செய்யும். மாற்கு 11:23 என்ன சொல்லுது? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். எவனாகிலும், பணக்காரனுக்கு மட்டும் இல்லை, ஏழைக்கு மட்டும் இல்லை. பணக்காரன் சொன்னாலும் நடக்கும், ஏழை சொன்னாலும் நடக்கும். ஆனால் என்ன தேவை? விசுவாசம் தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சந்தேகமில்லாத விசுவாசம் தேவை. இருமனதா இருக்கக்கூடாது. ஜெபிக்கும் பொழுது இருமனதா இருக்கக்கூடாது. நம்ம விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது இருமனதா இருக்கக்கூடாது. ஒரே மனதோடு நாங்கள் நிலைத்திருக்கணும். ஆண்டவர் சொன்னதை செய்து முடிப்பார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு. அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கிறாரு. அப்ப நான் முதலாவது உங்களுக்கு சொன்ன காரியம் என்னென்றா, கர்த்தருடைய தயவு உங்க மேல இருக்குமா இருந்தா கர்த்தர் உங்க கூடவே இருந்து சொன்னதை நிச்சயமா செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னொன்று, இரண்டாவது காரியம், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா இருந்தா, கர்த்தருடைய தயவு உங்க மேல இருக்குமா இருந்தா என்ன நடக்கும்டா, கர்த்தர் என்ன செய்வார்? உங்க மேல மனுஷர்கள் மத்தியில தயவு உண்டு பண்ணுவார். மனுஷர்கள் கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்வார். மூன்றாவது காரியம், கர்த்தருடைய தயவு உங்க மேல் இருக்குமா இருந்தா நீங்க இதுவரைக்கும் அனுபவித்திராத ஆசீர்வாதங்களை, நீங்க இதுவரைக்கும் அனுபவித்திராத நன்மைகளை உங்களுடைய கரங்கள்ல கொண்டு வந்து தருவார், உங்களுடைய பாதப்படியில கொண்டு வந்து வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதை நீங்க விசுவாசிப்பீங்கன்றா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். அப்ப பாருங்க, இதை நாங்க விரும்பணும். வேத வசனம் சொல்லுது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை ஆபேட்சிக்கிற மனுஷன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபட்டு வசனிப்புக்கு தன் இருதயத்தையும் விலக்கி காத்து கொள்ள வேண்டும். நம்ம இதை விரும்பணுமா? ஜீவனை விரும்பணுமா? நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பணும் என்று சங்கீத புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப இதுல பாருங்க, அந்த
3 தொடக்கம் நாங்கள் வாசித்தோம் 5வது வசனம் வரைக்கும். அதுலேயும் அந்த தயவை குறித்து சொல்லப்படுகிறது. 21வது வசனத்திலையும் தயவை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த 2 இடத்துலையும் பிரதானமாக ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் யார் மேலே தயவுள்ளவராக இருக்கிறாரோ கர்த்தர் அந்த தயவுள்ள நபரோடு கூடவே இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடவே கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செஞ்சுட்டே போகிறது. பைக்கில் போகும்போது, ஆண்டவரே நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க, உங்களுடைய கோலும் தடியும் என்னை தேற்றும், நீங்கள் என்னைய பாதுகாப்பீங்க, நீங்கள் எனக்கு ஆபத்து வரும்பொழுது நீங்கள் தூதர்கள் அனுப்பி என்னைய பாதுகாப்பீங்க, என்னை நீங்கள் கைவிட மாட்டீங்க, ஒரு பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது, வாது என் கூடாரத்தை அணுகாது. நான் தகுதியுள்ளவனா இருக்கிறபடினால் அல்ல, அவருடைய தயவினால. நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு போகிறதால அல்ல, அவருடைய தயவினால. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணாமல் என்ன செஞ்சிடறோம், அவசரத்துக்குள்ளே போயிடுவோம். ஆனால் அந்த பொழுதுலையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் கர்த்தரை தேட மறந்துட்டு நாங்கள் சில பிரயாணங்களுக்கு போன நாட்கள் உண்டு. யாருமே இல்லை, நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டு தான், அப்படி சொல்ல முடியாது. சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சோம், ஆண்டவரை தேடாமல் போயிருக்கிற நாட்கள் உண்டு. அந்த நாள்லையும் நம்மளை ஆண்டவர் பாதுகாத்து தான் இருக்கிறார். இன்றைக்கு நினச்சி பாருங்கள், நிறைய நேரங்களில் நாங்கள் ஜெபம் பண்ணாத நாட்கள் உண்டு. ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை பட்டினி போடவே இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உண்மையாக நம்ம பாருங்கள், இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒன்றே வார்த்தை மட்டும்தான் சொல்ல முடியும், நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நாங்கள் போன கிழமை பார்த்தோம், இந்த பார்க்குற உலக மனுஷங்களை பார்க்குறோம், கடவுளை பிரியப்படுத்தணும்னு அவன் என்னமோலாம் செஞ்சு பார்க்குறான். ஆனால் நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு நம்ம ஒன்றுமே செய்யலை. நம்ம செய்கிறத காட்டிலும் அவர் கோடி மடங்கு பெரிய காரியத்தை செய்தார். இன்றைக்கு மனுஷங்க தங்களுடைய சரீரத்தை கிழித்து பெரிய காரியங்களை செய்கிறதா காட்டிக்கொள்கிறாங்க. ஆனால் நமக்காக ஆண்டவர் அங்கே என்ன செய்தார், நிர்வாணமாக தொங்கினார். அந்த சிலுவையில் எப்படிப்பட்ட காரியங்கள், அந்த பார்க்குற முள்முடியை அவர் சுமந்து கொண்டார். அவருடைய சரீரங்கள் பிற்கப்பட்டது. 39 கசேடியை வாங்கினார். அப்போ அந்த காயங்கள் யாருக்காக? நமக்காக. நானும் நீங்களும் காயங்களை கீறிக்கொள்ளக்கூடாது, நம்ம காயங்களை சுமக்கக்கூடாது, நம்ம பலவீனத்தை சுமக்கக்கூடாது. நம்ம பலனா வாழணும் என்று அவர் பலவீனப்பட்டார். நம்ம நோய் இல்லாமல் வாழணும் என்று அவர் அங்கே வாதிக்கப்பட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதே போல் நம்ம ஐஸ்வர்யவான்களாக வாழணும் என்று அவர் தரித்திரர் ஆனார். நம்ம நல்ல உடையை உடுத்தணும் என்று அவர் அங்கே நிர்வாணமாக்கப்பட்டார். நம்ம தலை நிமிர்ந்து வாழணும் என்று அவர் அங்கே தலையை குனிந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் யாருக்காக? நமக்காக. இந்த வெளிப்பாடு இல்லாததால தான் இந்த உலக மதங்கள் மார்க்கங்கள் மனுஷனை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது, மனுஷனுடைய கிரியைகளை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறது. இன்னொரு காரியம், தயவு கிருபை என்றா என்னண்டா, நம்முடைய கிரியைகளை மேன்மை பாராட்டுறது அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ததை மேன்மை பாராட்டுறது தான் கிருபை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ததை உயர்த்துகிறது தான் தயவு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவருடைய குமாரனை நமக்காக கொடுத்தார். அதுதான் தயவு, அதுதான் கிருபை. அப்போ பாருங்கள், இதுதான் தயவு. அப்போ முதலாவது நான் பேசினேன், தயவு உங்கள் மேல் இருக்குமா இருந்தால் கர்த்தர் உங்களோட கூட இருந்து அவர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பார். 2வது காரியம், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து மனுஷர்கள் மத்தியில் தயவு உண்டு பண்ணுவார். 3வது காரியம், கர்த்தருடைய தயவு உங்களோடு இருக்குமா இருந்தால் நீங்கள் அனுபவித்திராத ஆசீர்வாதங்களை உங்களுடைய கரத்தில் கொண்டு வந்து தருவார், உங்களுடைய பாதப்படியில் கொண்டு வந்து தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடைய நானும் நீங்களும் எந்த மனுஷனையும் நோக்கி பார்க்க தேவையில்லை. நம்ம மனுஷனுடைய தயவு கிடைக்குமான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. கர்த்தருடைய தயவு எம்மேல் இருக்கிறதுனால நிச்சயமா மனுஷர் கண்கள் எனக்கு தயவு கர்த்தர் கிடைக்கும்படி செய்வார். அந்த நிச்சயத்தோடு நீங்கள் போங்க. வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் போகும்போது அந்த நிச்சயத்தோடு போங்க. ஒரு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு தயவு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அறிக்கை செஞ்சுட்டு போங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் தயவை கிடைக்கும்படி செய்வார், தயவை கிடைக்கும்படி செய்வார். உங்களுடைய எதிரிகள் முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நிறைய எதிரிகள் உங்களை வெட்கப்படுத்த நினைக்கிறாங்க, ஆனால் அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஏனென்றால் உங்கள் மேலே கர்த்தருடைய தயவு இருக்குது. சர்ச்சுக்கு வர்ற எல்லார் மேலேயும் கர்த்தருடைய தயவு இல்லை. யார் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ, யார் அவரை சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்க மேலே கர்த்தருடைய தயவு இருக்குது. ஜோசேப்புடைய
யாக்கோப்பு 11 பேருக்கும் தான் கர்த்தரை குறித்து சொல்லி கொடுத்தான். ஆனால் 11 பேரும் கர்த்தரை விசுவாசிக்கவே இல்லை. 11 பேருக்கும் கர்த்தருடைய தயவு கிடைக்கல. யோசேப்புக்கு தயவு கிடைத்தது. சபையில் நிறைய பேர் இருக்கலாம், நான் எல்லாருக்கும் தான் போதிக்கிறேன், எல்லாருக்கும் தயவு கிடைக்காது. யார் இந்த போதனைகளை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, யார் இதை விசுவாசிக்கிறாங்களோ, யார் இதை ஆண்டவர் எனக்காக பேசுகிறார் என்று தனக்காக ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் தயவு கிடைக்கும்படி செய்வார். அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள், உங்களுக்கு தயவு வேண்டுமா, அவனுடைய கிருபை வேண்டுமா, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த வார்த்தையை விசுவாசிங்க, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய ஜெபங்களை செய்யுங்க, இந்த வார்த்தையின்படி அறிக்கை செய்யுங்க. நீங்கள் ஒரு இடங்களுக்கு போகும்பொழுது இது அறிக்கை செஞ்சு கொண்டே போங்க. வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது அறிக்கை செஞ்சு கொண்டே போங்க. ஊழியத்துக்கு போகும்போது அறிக்கை செஞ்சு கொண்டே போங்க. நீங்கள் போகும்போதும் வரும்போதும் ஆண்டருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்கும், ஆண்டருடைய தயவு ஒத்தாசை என் மேல் இருக்கும். அப்போ இந்த அறிக்கை செஞ்சு கொண்டே போங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படியே நாங்கள் எழுந்திருந்து ஒரு பாடலை பாடி ஜெபம் பண்ணி நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். அதுக்கு முன்பாக நாங்கள் கண்களை மூடி சற்று நாங்கள் மீட்டு பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளை நாங்கள் மீட்டு பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசினார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எதனால கூட இருந்தாருண்டா, சின்ன வயசுல இருந்து யாக்கோப்பு என்ற தன்னுடைய தகப்பன் சொன்னதை யோசேப்பு ஏற்றுக்கொண்டான். கர்த்தரை குறித்து, கடவுளை குறித்து தன்னுடைய தகப்பனார் என்னென்னலாம் கற்றுக் கொடுக்கிறாரோ அதெல்லாவற்றையும் அவன் கவனமாக செவி கொடுத்தான். இன்றைக்கி நான் இதில் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய பெற்றோர் கடவுளை குறித்து உங்களுடைய வீடுகளில் சொல்லித்தரும் பொழுது, உங்களுடைய போதகர் சபையிலேயோ உங்களுடைய வீடுகளில் வீட்டு கூட்டங்கள்லேயோ ஆண்டவரை குறித்து சொல்லித்தரும் பொழுது, யோசேப்பினுடைய சகோதரர் கேட்காம விட்டது போல கேட்காம விடக்கூடாது. யோசேப்பு கவனமாக அந்த சத்தியத்தை கேட்டது போல உங்களோட அம்மா அப்பா உங்களுக்கு கடவுளை குறித்து சொல்லித்தரும் போது நீங்கள் கவனமாக கேட்கணும். அதே போல் உங்களுடைய ஊழியக்காரங்க பாஸ்டர்மார்கள் உங்களுக்கு சொல்லித்தரும்போது அதை கவனமாக கேட்கணும். நீங்கள் தொடர்ந்து சின்ன வயசுலேருந்தே அதை கவனமாக கேட்பீங்கண்டா, அதை விசுவாசிப்பீங்கண்டா, நீங்கள் வளர வளர கர்த்தர் உங்கள் மத்தியில் பெரிய தயவை உண்டு பண்ணுவார், பெரிய உயர்வுகளை உண்டு பண்ணுவார், மனுஷர் கண்களில் தயவை உண்டு பண்ணுவார். நீங்கள் அனுபவித்திராத, உங்களுடைய அப்பா அம்மா கூட அனுபவித்திராத ஆசீர்வாதங்களை உங்களுடைய கரங்களில் கொண்டு வந்து தருவார், உங்களுடைய பாத தண்டையில் கொண்டு வந்து தருவார். அப்படித்தான் தயவு உயர்த்தும். ஆகையினால் அந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணாதீங்க. கேட்கிற போதனைகளை விசுவாசத்தோடு கேளுங்க. யோசேப்பு போல விசுவாசத்தோடு கேளுங்க. சொப்பனத்தை கடவுள் கொடுக்கும் பொழுது அவன் விசுவாசித்தான். தகப்பனார் ஏற்றுக்கொள்ளலை, பரியாசம் பண்ணாங்க. அவனுடைய சகோதரர் ஏற்றுக்கொள்ளலை, அவன் மேலே பொறாமை கொண்டாங்க, அவனை குழியில தள்ளினாங்க. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் யோசிப்பு சொல்லிக்கொண்டே இருந்தான், கர்த்தர் எனக்கு சொன்னதை நிச்சயமாக செய்வார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கி நம்ம பண்ண வேண்டிய அறிக்கை அதுதான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் மேலே தயவுள்ளவராக இருக்கிறார். மனுஷர் கண்களில் எனக்கு தயவு உண்டு பண்ணுவார், அதிகாரிகள் கண்கள் எனக்கு தயவு உண்டு பண்ணுவார், நான் வேலை செய்கிற இடங்களில் எனக்கு தயவு உண்டு பண்ணுவார், என்னுடைய ஆலயத்தில் அவர் எனக்கு ஒரு தயவு உண்டு பண்ணுவார், என்னுடைய குடும்ப உறவுகள் மத்தியில் எனக்கு ஒரு தயவு உண்டு பண்ணுவார். மனுஷன் என்னை கைவிட்டாலும், மனுஷன் எனக்கு தயவு பாராட்டாம போனாலும் கர்த்தர் எனக்கு தயவை உண்டு பண்ணுவார். கர்த்தர் எனக்கு தயவை உண்டு பண்ணுகிறது யாராலையும் தடுக்க முடியாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் மேல தயவுள்ள ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. சொல்லுவோமா? தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாங்கிக்கும் தயவு, உங்க தயவு பெரியது, உங்க தயவு சிறந்தது, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே.
ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. அப்படி இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து குமாரன சோமனு. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.